ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவான்மியூர் கிட்ட இருக்க ஹஸ்டகலா அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த எக்ஸிபிஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம் டெக்கர்ஸ், கிராஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆக்ஸ்டைட் ஜுவல்லரி, ஆன்டிக் ஜுவல்லரி, தென் குர்த்தி, சல்வார், அப்புறம் கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ்லாம் வந்து இங்கே ஒரே எக்ஸிபிஷனில் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ் தான் பார்த்தோம். கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே யூனிக் அண்ட் சூப்பராக இருந்துச்சு. ரேட் எல்லாமும் விசாரித்தோம். 250லேருந்து ஸ்டார்டிங் ரேட்டுன்னு சொன்னாங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து பேங்கிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இருந்து, இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்டோன்லாம் வச்சு பேங்கிள்ஸ்லாம் இருந்துச்சு. அதுவுமே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பர்பாக இருந்துச்சு. அடுத்து இந்த எக்ஸிபிஷனில் எங்கே திரும்பினாலுமே கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி குர்த்தீஸ், அப்புறம் ரெடிமேட் குர்த்தீஸ், மெட்டீரியல் குர்த்தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குர்த்தீஸ் இருந்துச்சு. ஈவன் ஷால்ஸ்லாம் கூட அழகாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு குர்த்தி பார்த்தோம். குர்த்திக்கு மேட்சாக அந்த ஹேண்ட்பேக் கூடமே வந்து அழகாக செட் பண்ணி மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து காட்டன் சாரீஸ் தான் பார்த்துட்ருந்தோம். ரொம்பவே டீசெண்டாகவும் பியோர் காட்டன் சாரீஸாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வியர் போடுற மாதிரி செட் குர்த்தா, பேண்ட் அண்ட் டாப்பு வித் ஷாலோடு வர மாதிரி அந்த மாதிரி குர்த்தாலாம் வந்து இங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ், கட் ஷூஸ் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். எதை சூஸ் பண்ணுறதுனே தெரில. அந்தளவுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. பார்க்கவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு போனீங்கன்னா ரொம்பவே ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாது. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு யூனிக் கலெக்ஷன்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் திங்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ளோரில் போடுற மேட்ஸ்க்கே வந்து நிறையா வெரைட்டி சொல்லியிருந்தாங்க. இந்த டோர் மேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிச்சன் மேட், அப்புறம் ஹாலில் யூஸ் பண்ணுற மேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுவுமே வந்து நிறைய கார்ட்டூன் பிக்சர்லாம் போட்டு அட்ராக்டிவ் பண்ணுற விதத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து பார்த்துட்ருக்கிறது ஹேண்ட்பேக் செக்ஷன் தான். கேர்ள்ஸ் கிட்ட எவ்வளோ ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் இருந்தாலுமே நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியாவது அடம் பிடிச்சி நம்ம ஹேண்ட்பேக்ஸ்லாம் வாங்கிடுவோம். அதை வச்சு இன்னொரு கடையே இது போல் போட்டுடலாம். அந்தளவுக்கு ஹேண்ட்பேக்ஸ் இருக்கும். இருந்தாலுமே நம்ம வந்து அதிகமாக வாங்குகிற பொருள் வந்து ஹேண்ட்பேக்ஸ் தான். இந்த எக்ஸிபிஷனில் நிறைய ஹேண்ட்பேக், ஸ்லிங் பேக், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. சூப்பர்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஷாப்பில் எல்லாமே வந்து உட்டன் மெட்டீரியலாக இருந்துச்சு. இந்த குழந்தைங்க விளையாடுற சின்ன சின்ன பொருள், அதுக்கப்புறம் கிச்சனில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஸ்பூன்ஸ், இந்த மசாலா ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வைக்கிறதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட வந்து உட்டனில் சின்னதாக அழகாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த ஹனி பாட்டிலேருந்து ஹனி எடுக்கிறதுன்னு ஒரு ஸ்பூன், அப்புறம் மசாலா ஸ்பூன், இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எக்ஸிபிஷனில் ஒரு 30 ஷாப் இருந்துச்சுன்னா அதில் 15 ஷாப் வந்து இந்த குர்த்திக்குன்னே இருக்கும் போல். எல்லா குர்த்தி ஷாப்லேயுமே டிஃப்ரெண்ட் மாடலாக இருந்துச்சு. எதுவுமே ரிப்பீட் ஆகலை சொல்லப்போனால். இந்த யூனிக்னஸ் கலெக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்துட்ருந்தோம். அதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் மாடலில் இருந்துச்சு. பஃப் கை வச்சு இருந்துச்சு, அதுக்கப்புறம் லாங் ஹேண்டு, ஸ்லீவ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் ரெடிமேட் ப்ளவுஸ் இருந்துச்சு. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கடையாக பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். அதில் இந்த கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தோம். அதில் இந்த ஸ்பைஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி கிளாஸ் மேட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வெஜிடேபிள் சாப்பர் கூட இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி சாப்பரும் அங்கே வந்து பார்த்தோம். கிச்சனுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க உட்டன் வெஜிடேபிள் கட்டிங் போர்ட், அப்புறம் வந்து உட்டன் ஸ்பூன்ஸ், இது போல் கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே உட்டனில் வந்து இருந்துச்சு. அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேம்பூ ஸ்டிக்லேருந்து ரெயின் ட்ராப் வர மாதிரி ஒரு சவுண்டு. இந்த ரெயின் ட்ராப் சவுண்டை விட பேக்ரவுண்ட் சவுண்டும் வண்டி ஹாரன் சவுண்டும் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து அன்றைக்கி சாட்டர்டே இல்லையா, ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு எக்ஸிபிஷனில். நிறையா பீப்புள் வந்திருந்தாங்க. சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு வந்திருந்தாங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு போனால் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த எக்ஸிபிஷனில் நாட் ஒன்லி ஃபார் உமன், போத் மென் அண்ட் உமனுக்கும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி மென்ஸுக்கும் அங்கே நிறையாவே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுவுமே பார்த்துட்ருந்தோம்.
அடுத்த ஷாப் என்னன்னா ஸ்நாக்ஸ் ஷாப் தான். இங்கே கடையில் போய் நின்னது தான். டெஸ்ட்டுக்கு கொடுங்க டெஸ்ட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாதி ஸ்நாக்ஸை வந்து டெஸ்ட்டுக்கே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, இங்கே இருக்க எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்சது வந்து இந்த ஜெல்லி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா சைடில் பக்கர்வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் இருக்கும். அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்வீட்டுமே கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வாங்கி சாப்பிட்டோம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால அதையும் வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் டிஷ்யூ மெட்டீரியலில் சாரீஸ்லாம் இருந்துச்சு. ஒரு பேபி பிங்க் கலரில் ஒரு சாரீ பார்த்தோம். அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஷாப் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் தான். இங்கே வந்து குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி எங்கே திரும்பினாலும் குர்த்தீஸ் தான். இங்கே 50% குர்த்தீஸ் மட்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்துச்சு. டெய்லி யூஸ், ஆஃபீஸ் வியர், பார்ட்டி வியர், இல்லைனா வந்து ஃபங்க்ஷனுக்கு போட்டுன்னு போகிற மாதிரி குர்த்தி, அதுபோல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து அக்கேஷன்ஸ்க்கு போடுற மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த குர்த்தீஸ்க்கெலாம் அழகாக மேட்ச் பண்ணுறதுக்குன்னே ஃப்ரண்ட்டு ஷாப்பில் வந்து ஆக்சிடைஸ்ட் அண்ட் ஆன்டிக் பீஸ் ஜுவல்லரி, அப்புறம் ஜும்காஸ், அதுக்கப்புறம் வந்து லாங் செயின், ரிங்ஸ், அப்புறம் ஹேர் கிளிப்ஸ், அது மாதிரி வந்து நிறையா கேர்ள்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய பொருள் வந்து இருந்துச்சு. அதில் இந்த ஜும்காஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்துச்சு. இந்த குர்த்தீஸுக்கெலாம் வந்து அழகாக இந்த ஜும்காஸ், அது ஆக்சிடைஸ் நெக் பீஸ் இதெல்லாம் போட்டு குர்த்தி கூட மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே பார்க்க குட் லுக்கிங்காகவும் நல்லாவும் இருக்கும். அப்புறம் இந்த எக்ஸிபிஷனில் பிக்கிள்ஸ் கூட வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிக்கிள்ஸ் இருந்துச்சு. நான்வெஜ் பிக்கிள்ஸ், அப்புறம் ஹனியில் சோக் பண்ண ஆம்லா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிக்கிள்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அது டேஸ்ட்டுக்குமே வந்து வாங்கி சாப்பிட்ருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க போல். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஷாப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் பார்த்தேன். இதை நான் அடிக்கடி இன்ஸ்டா ரீலில் வந்து நான் பார்த்துருக்கேன். இதுக்கு நாம் ப்ளக் போட்டு கனெக்ட் பண்ணி விட்டுட்டா அழகாக இந்த க்ளோப் வந்து அழகாக ரொட்டேட் ஆகும். பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்கும் நைட் டைமில். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து வந்துகிட்டே இருந்தோம். அங்கே வந்து ஹோம் டெக்கருக்கான பீஸ், அப்புறம் கிச்சன் செட்டுக்கான பீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஹோம் டெக்கர் தான் பார்த்தோம். மார்பிள்ஸ்லேயே வந்து அழகாக மேக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சைட்லேயே வந்து ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க செராமிக் பிளேட், பவுல்ஸ், அதுக்கப்புறம் ஜார் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே நாங்கள் பார்த்துருந்தோம். அப்புறம் சைடில் அழகாக அந்த லேம்ப்லாம் வச்சுருந்தாங்க. லேந்தர் லேம்ப், அப்புறம் க்ளேலே மேக் பண்ண ஒரு பவுல் மாதிரி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வெளியே பெயிண்டிங் அழகாக வந்து கொடுத்துட்டு உள்ளார லைட் செட்டிங் போட்டு அழகாக லேம்ப் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது ஹோம் டெக்கருக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் காஃபி கப் ட்ரேலாம் இருந்துச்சு. அதுவுமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, செராமிக் பவுல்ஸ் அண்ட் பிளேட்ஸ் எல்லாம், அதுவுமே ஒரு ரவுண்ட் பார்த்தோம். நிறைய குட்டியாக டிஃப்ரெண்ட்டாக கப்பில் வந்து அழகாக ஹேண்ட் பெயிண்டட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இலை ஷேப்பில், அதுக்கப்புறம் வந்து சங்கு ஷேப்லலாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. சூப் பவுல்ஸ், ஹாட் பாக்ஸ் இது எல்லாமே வந்து செராமிக்கில் மேக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சைடே இந்த ஹேண்ட் பெயிண்டட் செராமிக் ஜார்லாம் வந்து இருந்துச்சு. அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீ கப், கப் அண்ட் சாசர் இது எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற பொருள் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த ஒன் ஷாப்லேயே வந்து எல்லா செராமிக் டைப்ஸ் ஆஃப் பவுல், பிளேட்ஸ் எல்லாமே வந்து நான் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் கிச்சன்ஸ்க்கு இது போல் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வாங்கி போட்டோன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனும் ரொம்ப ரிச் லுக்கில் இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் ஹோம் டெக்கருக்கு இது போல் லேம்ப்ஸ்லாம் வாங்கி வச்சோன்னா பெட்ரூம் ஸ்பேஸ் இல்லைனா வந்து லிவிங் ஏரியா ஸ்பேஸில் வச்சோன்னா பார்க்கவே ஒரு லுக்கிங்காகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷாப்பில் ஸ்டாச்சு தான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே ட்ரெடிஷ்னலாகவும் லுக்கிங்காகவும் இருந்துச்சு. இதிலே நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காட் ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு. பிரம்மா ஸ்டாச்சு, சாய்பாபா, சிவன், வாராகி சிலை, அப்புறம் நடராஜர் சிலை இதெல்லாமுமே இங்கே இருந்துச்சு. அப்புறம் காப்பர்லேயே வந்து நிறைய டம்ளர்ஸ், அப்புறம் வந்து விளக்கு, அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவுமே வந்து நாங்கள் காப்பரில் பார்த்தோம். போத் ஹோம் டெக்கர் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து காப்பரில் நல்லா சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க.
நெக்ஸ்ட்டு ஷாப் போகும்போதே தெரியுது ரொம்ப கலர்ஃபுல் அண்ட் அட்ராக்டிவாக இருக்க போகுதுன்னு. அழகா மண்பானை செஞ்சு அதில் அட்ராக்டிவான கலர்ஸ்லாம் கொடுத்து ஹோம் டெக்கர் பீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பில் எனக்கு பிடிச்சதே வந்து மண்ணில் செஞ்சுருக்காங்க எல்லா பொருளும். ஸோ மண்ணில் செஞ்சுட்டு அழகாக வந்து பெயிண்டிங்லாம் வந்து அட்ராக்டிவ் கலர்ஸில் கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து மறுபடியுமே வந்து ஸ்டாச்சு ஷாப் தான் இருந்துச்சு. அதில் இந்த 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் புத்தா ஸ்டாச்சு, விநாயகர், அப்புறம் சிவன், இது எல்லா ஸ்டாச்சுவுமே வச்சுருந்தாங்க. ஹோம் டெக்கர் ஸ்டாச்சு கூட நிறையாவே பார்த்தோம். நீங்கள் ஹோம் டெக்கருக்கு ட்ரெடிஷ்னல் அண்ட் யூனிக் பீஸை விரும்புகிற ஆளாக இருந்தால் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து ப்ரைஸ்லாம் ரீசனபிளாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷாப்பில் வந்து கேர்ள் திங்ஸ் தான். ஹேர் கிளிப், ஹேர் பேண்ட், ஜும்காஸ், குட்டி குட்டி க்யூட்டான கம்பல் இதெல்லாம் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஷாப்பில் நாங்கள் என்ன பார்த்துருந்தோன்னா ஹோம்மேட் மாஸ்க், அண்டர் ஐ ஜெல், சீரம், சோப், அப்புறம் வந்து ஹோம்மேட் கேண்டில்ஸ் இதெல்லாமே நாங்கள் பார்த்துட்ருந்தோம். இவங்க மேக் பண்ணியிருக்க க்ரீம், சோப், கேண்டில்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப குட் ஸ்மெல்லிங்காக இருந்துச்சு. இந்த ஹஸ்டகலா எக்ஸிபிஷன் வந்து சென்னையில் அடிக்கடி எக்ஸிபிஷன் வைக்கிறவங்க தான். ஸோ இப்போ மிஸ் பண்ணால் கூட நீங்கள் அடுத்த எக்ஸிபிஷன் எப்போ வருதோ நீங்கள் அப்போ போய் இதெல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே இருக்க ஒரு சில ஷாப்பில் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. சில ஷாப்பில் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. அதனால் பார்த்து தான் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தால் எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் சுற்றி சுற்றி இந்த குர்த்தீஸ்க்கே தான் வந்துட்டுருந்தோம். குர்த்தீஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த பேங்கிள்ஸ், ஜும்காஸ் இதுக்கெலாம் தான் வந்து பார்த்துட்டு அதிகமாக இருந்தோம். எனக்கு இந்த எக்ஸிபிஷனில் பர்ஸ்னலாக வந்து என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா குர்த்தீஸ், ஹேண்ட்பேக், ஸ்லிங் பேக், ஜும்காஸ், பிரேஸ்லெட், அப்புறம் ஹோம் டெக்கர்ஸ், அந்த லேம்ப்லாம் பார்த்தோம்ல, லேண்டர் லேம்ப், அப்புறம் க்ளே லேம்ப் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த கிச்சன் ஐட்டம்ஸில் வந்து அந்த செராமிக் பவுல்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஹேண்ட் பெயிண்டட் செராமிக் பவுல்ஸுன்றதுனால கிச்சன் ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். கிச்சன் ஆர்கனைசேஷன் பண்ணுறவங்களுக்குலாம். எனக்கு கிச்சனில் அது போல் பொருள்லாம் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த வீடியோவோட எண்டிங்கில் சாண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு. எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிற மாதிரி அந்த பெயிண்டிங்லாம் இருந்துச்சு. இந்த எக்ஸிபிஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு அண்ட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரதுக்கே எங்களுக்கு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நாங்கள் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் ஆர்ட். இதுவும் அந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. இதை போயிட்டு மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒவ்வொரு பெயிண்டிங்குமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. இதை மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க எல்லாமே. எனக்கு இங்கே எல்லா சாண்ட் ஆர்ட் பெயிண்டிங்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்ஸ்னலாக வந்து ரொம்ப பிடிச்சது சாய்பாபா பெயிண்டிங்கும், தஞ்சை கோயில் சாண்ட் ஆர்ட் பெயிண்டிங், அப்புறம் சிவன் பெயிண்டிங் இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான், எக்ஸிபிஷன் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு எந்த ஷாப் வந்து இதில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.